கழுத கட்டா குட்டிச்சோறு பொழுதன்னைக்கு அந்த கிச்சனுக்குள்ளே எதையாவது உருட்டிட்டு கிடப்பேன். அதான் என் வேலை. இன்றைக்கி வந்துட்டு மரச்சினி கிழங்கு கிடச்சிருந்ததா, சரி அதில் வந்துட்டு புட்டை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. மரச்சினி கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக்கும். எங்கேயா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா வாங்கிட்டு வருவேன். நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டு. பிடிக்கவே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் இவ கொடுமைப்படுத்துவாளேங்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அம்மா அடிக்கடி செஞ்சு தந்து சாப்பிட்டு பழக்கம். நம்ம நார்மலாக புட்டை வைப்போம்ல, அதே மாதிரி தான் மரச்சினி கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி வச்சு கொஞ்சம் அதிக நேரம் வேக வச்சு எடுக்கணும். இல்லைனா அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. வேக வச்சு எடுத்து நம்ம நார்மலாக புட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தோன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? என் மொமையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவோம். அதே உறுத்து போட்டு நான் கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு. கொத்தனார் சார்ந்து அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். 2 பேரையும் ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளப்பி அமுச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸில் பாட்டிலக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்து கபாப் செஞ்சு கொடுன்னு ஒரே டார்ச்சர். ஒரு வழியாக அவங்களுக்கும் செஞ்சு நீட்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டையாக்கும். எனக்கு ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலு.